தோட்டங்களில் பணிபுரிந்த இந்தியர்களுக்கு ஆங்கிலேயர்கள் உருவாக்கி தந்த அம்சங்களில் முக்கியமானவை பள்ளிகள், ஆலயங்கள் மற்றும் கள்ளுக்கடைகள். தங்களது உழைப்பின் மூலம் கிடைத்த ஊதியத்தை பலரும் மதுவுக்கு தாரை வார்க்க துவங்கிய பொழுதுகள் சுதந்திரத்திற்கு பிறகும் அவை தொடர்ந்தன. கள்ள சம்சு எனப்படும் மது அரக்கனுக்கு பல இந்தியர்கள் உயிரை விட மேலும் பலர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகினர். அவர்களது குடும்பங்களின் எதிர்காலம் கேள்விக்குறியானது. பல பெண்கள் தனித்து விடப்பட்டனர். அதுபோல் 4 பெண் குழந்தைகளோடு தனித்து விடப்பட்ட ஒரு பெண்ணின் கதை இது. இன்றைய நவீன வாழ்வுக்கு மாறிக்கொண்டிருக்கும் சுப்புலட்சுமி கடந்த ஒரு சில வருடங்களாக வசிப்பது சிரம்பன் நகரத்தில். இதற்கு முன்பு இவர் பல வருடங்களாக தன் வாழ்வை பகிர்ந்து கொண்டது கோலாபில்லா அருகேயுள்ள இந்த ஜுவாசே தோட்டத்தில்தான். ஆனால் இவர் பிறந்தது இங்கே இல்லை. கோலப்பிள்ளால தான் பிறந்து வளர்ந்தது. அப்பா அம்மாவோட கூட பிறந்த தம்பி தங்கச்சி கூட தான் இருந்தேன். எங்கேயும் தனியாக 6ஆம் படம் படித்து நிப்பாட்டிட்டு அப்புறம் வீட்டில் தான் இருந்தோம். மாப்பிள்ளைலாம் வீட்டிலே தான் பார்த்தாங்க. பார்த்து நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. நானும் எதுவும் சொல்லலை. கல்யாணம் பண்ணுறவை கூட அவர் சரியாக நான் பார்த்தது இல்லை. கல்யாணம் பண்ண பிறகு தான் அவர் முஞ்சையர் எடுத்து பார்த்தேன். தோட்டத்திலேயே பிறந்தவர்களுக்கு அங்கேயே வாழ்க்கையை தொடர்வது ஒரு பிரச்சனை இல்லை. நகரத்தில் பிறந்து பள்ளி பயின்று 22 வயது வரை நகரத்திலேயே தனது குடும்பத்தாருடன் வாழ்ந்தவர் திருமண பந்தம் காரணமாக தோட்டத்திற்கு இடம் மாற வேண்டிய சூழல். எனக்கு எங்கள் அண்ணன் தான் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்தாரு. என்கிட்ட ஒன்றும் கேட்கல. மாப்பிள்ளை பார்த்துருக்கிறேன், கல்யாணம் மட்டும் பண்ணிக்கோன்னு சொன்னார். வேறு வழி இல்லை. அப்போல்லாம் அவங்க சொன்ன வச்சு கேட்கணுமே. அப்புறம் சரின்னுட்டு நானும் கல்யாணம் பண்ணிவிட்டு போனேன். போயினதும் பெரிய குடும்பம், 9 பேர் கொண்ட குடும்பமாக. நம்ம சூழ்நிலைக்கும் அவங்க சூழ்நிலைக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அப்புறம் அப்படி இப்படி சரி என்னதான் இருந்தாலும் நம்ம குடும்பம்னு வாழ ஆரம்பித்தேன். அப்புறம் போக தெரிஞ்சிச்சு அவர் ஆரம்பத்தில் அப்புறம் சிகரெட் குடிக்கிறாருன்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் அது மனசுக்கு ரொம்ப பாதிச்சிருந்துச்சு. சரி என்ன பண்ணுறது, நம்ம இதுக்கு மேலே என்ன பண்ணுறோம் சொல்லி பார்ப்போம் அப்படின்னு. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் ஒரு 2-3 மாதம் கழித்த பிறகு தண்ணி சாப்பிட இருந்துட்டார். இதெல்லாம் பார்த்தது எனக்கு மனசே விட்டு போச்சு. என்னடா நம்மள இவ்வளோ அவசரப்பட்டு நம்மளை இப்படி கொண்டாந்து தள்ளிட்டாங்களே. சரி அமைஞ்சிருச்சு வாழ்க்கை, இதை விட நம்ம போய் வேறு என்ன பண்ண முடியும், ஏற்ற வாழ்க்கையை அமைச்சிக்குவோம், நம்ம பிடிச்ச வரைக்கும் அவரை திருத்தி வாழ இப்போ பார்க்குவோன்னுட்டு. எதிர்காலம் பற்றிய எத்தனையோ கனவுகளோடு தோட்டம் வந்தவருக்கு எண்ணற்ற இடர்கள், ஏமாற்றங்கள். சமகால வாழ்வின் நிதர்சனத்தை முழுதாக உணரும் முன் 4 குழந்தைகள் வேறு. தோட்ட வேலைதான் இனி தனது முழு நேரம் என்று தீர்மானித்தார் சுப்புலட்சுமி. நானும் அவர் கூட சரி எவ்வளோதான் போராடுவோம். அப்புறம் போராடி எனக்கே சீனு போச்சு. இதுக்கு மேலே அதை கவனத்தெல்லாம் நம்ம பிள்ளைங்க மேலே செலுத்தினாலும் அந்த பிள்ளைங்க எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் அதோட நான் எல்லாம் முழு மூச்சாக என் பிள்ளைங்க மேலே கவனத்தை செலுத்த ஆரம்பித்தேன். தொடர்ந்து நிகழ்ந்த குடும்ப சண்டையின் காரணமாக அடிக்கடி வீடு மாற வேண்டிய நிலை. கொஞ்ச நேரம், ஒரு நிமிஷம். என்னென்ன திடீர்னு இப்படி வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டீங்க? இல்லை, இது சரி வராது. உங்களை குடி வச்சதுனால எனக்கு ரொம்ப கட்டப்பெரு. அதனால நீங்கள் வெளியே வரது நல்லது. 4 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நான் எங்கன்னா போவேன்? குடி வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, உடனே வெளியே போக சொன்னா பார்க்குறவங்கன்னா 4 விதமாக பேச மாட்டாங்களா? நான் மற்றவங்களோட வசதியும் பார்க்கணுமா? நாளைக்கு வெளியே வரது நல்லதுமா. என்னென்ன
கஷ்டமான நினைவுகள்னு எனக்கு நினைஞ்ச வரைக்கும் ஞாபகம் இருந்தது வந்து அப்பா எங்கள் கூட இருந்த வரைக்கும். பிள்ளைங்க வீட்டு பாடம் செய்ய முடியாது, படிக்க முடியாது, அழுவுங்க. அம்மா எங்களால் படிக்க முடியலம்மா, அப்பா ரொம்ப சத்தம் போடுறாரு அப்படின்ட்டு. அப்போ லாம்பெல்லாம் டக்கு அமைச்சிட்டு நான் படுக்கணும்னு சொல்லிட்டு படுப்பார். படுக்கவும் மாட்டார், நொய்யுன்னு கத்திக்கிட்டே கிடப்பாரா. பிள்ளைங்களுக்கு ரொம்ப டார்ச்சலாக இருக்கும், அழுவுங்க. அஃப்கோர்ஸ் அப்பா பீயிங் அப்பா வி லவ் ஹிம். அந்த பாசத்துக்கு வந்து குறை இல்லை. பட் அவர் இன்னும் அந்த சமுதாயத்தோட சாபக்கேடுன்னு சொல்கிற அந்த சாராயம், ஆல்கஹால், ஸோ அதுதான் பிரச்சனை ஆக்சுவலாக. ஸோ எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது, எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறதோட அப்பாவோட அந்த ஆல்கஹாலுக்கும் ப்ரொவைட் பண்ணுறதுனால அங்கே வந்து காசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த டைம். காலையில் 3 மணிக்கெலாம் விடிகாலையில் எந்திரிச்சு போய் மரம் வெட்டிட்டு வந்துடுவாங்க. ஒரு 7 மணி போல் வந்துட்டு எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. மார்னிங் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நாங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்குள்ளே அந்த பாலெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வேலைக்கு போயிடுவாங்க. படிக்கும் போது அந்த டைம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்பா வேலை இல்லை, அம்மா ஒண்டி தான் இருந்தாங்க. ஸோ அந்த மூமெண்ட் வந்து அப்பாவோட இது தொந்தரவு, அம்மா கஷ்டப்பட்டது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ when I got 6 A's for my UPSR, there's no mood to celebrate it because there are நிறைய பிரச்சனை வீட்டில் அந்த டைமு. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை போய் முடிஞ்சது. தென் அப்பா என்ன நினச்சாருன்னு தெரில. தென் ஆஃப்டர் தட் he left us. அதுலேருந்து அம்மா பீயிங் அ சிங்கிள் மதர். கணவர் பிரிந்த பிறகு இந்த தோட்டத்து மக்களே உறவுகளாகினர். இந்த இடமே நிரந்தரமாயிற்று. குழந்தைகளை ஆளாக்க வேண்டிய நிர்பந்தமும் கவலையும் இவரை ஆட்கொண்டன. நான் கல்யாணம் பண்ணிட்ட பிறகு வீடு ஒரு 3 வீடு மாதிரி இந்த வீடு தான் 4வது வீட்டுக்காக இங்கே வந்ததும் பிள்ளைங்க படிப்பு விஷயமா இருந்ததுனால அதுக்கப்புறம் எங்கேயும் பிள்ளைங்க படிப்பு வெளியே எங்கேயும் போகக்கூடாது, வீணாக போகுது. இப்போ வீடு மாறினால இங்கே தான் இருந்தாகணுன்ற ஒரு முடிவு கட்டி இங்கே இருந்து வேலைங்களை வேலை புடிமான வர்றதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு தோட்டத்தில். வாழ்க்கை வாட்டி செத்து போயில்லாமல் கூட தோணும். கடவுள்கிட்ட வேண்டிக்க எங்களை ஏன் இவ்வளோ கொடுமை, யாருமே காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு கூட தோணும். தம்பி தான் அடிக்கடி வந்து அவரும் வந்து எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ செஞ்சார். இதெல்லாம் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. குழந்தைகளை படிக்க வைக்க தோட்டத்து வேலைகள் எத்தனை செய்தும் வருமானம் போதவில்லை சுப்புலட்சுமிக்கு. சரிம்மா, மணி ஆயிடுச்சு. பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க, அது சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கணும். சரி, நான் கிளம்புறேன். அக்கா கொஞ்ச நேரம்க்கா உட்காருங்கண்ணா, கொஞ்ச நேரம் பேசலாம். சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்கோங்கக்கா, நீங்களும் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்றீங்க. எதுக்கு அந்த பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு கடைசியில் நீங்கள் ஒண்டியாக தான் இருக்க போகிறீங்க. அந்த காசு சேர்த்து வச்சாலும் உங்களுக்கு உதவும் தானேக்கா. ஆமாக்கா, இப்படியும் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போக தான் போகுதுங்க. அதுங்களுக்கு என்னத்துக்கு கம்மின்னு செலவு? அந்த கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது அவங்கள நல்லா படிக்க வைக்கிறதுக்காக தான். அவங்க நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு நல்ல நிலைக்கு வரணும். இவர் மீது இறக்கப்பட்டு பேசியவர்களிடம் இவர் தெரிவித்தது தனது நம்பிக்கையை மட்டுமே. மத்தியானம் வந்து பாஜக மரம் வெட்டுவாங்க, காலையில் மரம் வெட்டுவாங்க. வீட்டுக்கு வரத்துக்கு மணி சாயந்தரம் 6-6:30 ஆயிரும் வீட்டுக்கு வரத்துக்கு. அதுக்கு முன்னே தான் பிள்ளைங்களை சமைச்சு அவங்களெல்லாம் பார்த்து செய்வாங்க வீட்டில். வருமானத்தை பெருக்க தோட்டத்திற்குள் இருந்தபடியே வேறு பல முயற்சிகளும் இவர் செய்ய அதற்கு பக்கபலமாய் குழந்தைகளும் தோள் கொடுத்துள்ளனர். எக்ஸாம் ஃபீஸ்லாம் கட்டுறப்ப பிஎம்ஐ எஸ்பிஎம்க்கெலாம் அப்போல்லாம் வந்து நம்ம நிறைய காசு கட்டணும் ஒவ்வொரு பேப்பர்ஸ்க்கும். ஸோ அந்த டைம் வந்து எங்களுக்கு காசு பட்டாததுனால அம்மா இன்னும் எக்ஸ்ட்ராவாக வேலைக்கு போவாங்க. பத்தாவதுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வைப்பாங்க.
அதோடு இல்லாமல் துணி தைப்பாங்க, வீட்டு கர்டன் தைச்சி கொடுப்பாங்க ஆளுங்களுக்கு. அதோட சட்டை பாவாடை எல்லாம் தைச்சி தையல்லையும் எங்கள் அம்மா பண்டாய் தான் சொல்லணும். அம்மா வந்து சரி பக்கோடா நல்லா செய்வாங்க அம்மா. அப்போ சரி நான் பக்கோடா செய்கிறேன்னு சொல்லப்போ சரின்ட்டு அம்மா வந்து சின்ன சின்ன பேக்கெட்டில் 50 காசுக்கு ஒரு பக்கோடா போடுவாங்க, 50 காசு 20 காசுக்குன்னு. ஸோ நாங்களும் சரி ஸ்கூலில் கொண்டு விற்றோம். ஏன்னா அந்த நேரம் நம்மளுக்கு தேவை பணம், அதுக்கு நம்ம அங்கே சிறு தொகைங்க தான் ரொம்ப காசு இல்லை. நாங்கள் வந்து அந்த கொண்டு போய் விற்கிறப்போ வந்து ஐயோ என்னடா எங்களை கொண்டு போய் விற்க சொல்கிறாங்க, படிக்கிற நேரத்தில் அதை பார்க்கணும், எங்களுக்கு அதெல்லாம் இன்னும் தோன்றவே இல்லை. ஏன்னா எங்கள் அம்மா வந்து அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஸோ சரி இந்த மாதிரி செய்யலான்னா ஓகே அம்மாவுக்கு இந்த மாதிரி செஞ்சால் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணோம். அதை கொண்டு வந்து விற்றுட்டு அந்த காசு கையில் கிடச்சோன்னு எங்களுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். அதை கொண்டு வந்து வச்சு ஒரு உண்டியில் போட்டு நிறச்சி அது ஒரு நாள் எல்லாம் உட்காந்து எண்ணிக்கி இருந்தது, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் நாங்கள்லாம். ஒரு வெள்ளியை சேமிப்பது 2 வெள்ளியை சம்பாதிப்பதற்கு சமம். இதை உணர்ந்த சுப்புலட்சுமி சேமிப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்த தருணமும் அதுதான். அம்மா படும் சிரமங்களை பார்த்து குழந்தைகள் இவருக்கு இது போன்ற கலக்கத்தை தந்த சமயங்களும் நேர்ந்துள்ளன. என் பிள்ளைங்கள பார்த்தீங்களா? ஐயோ எங்க தேடியுமே காணல. ஏன் கவலை பார்த்துட்டமா வரீங்க? என் பிள்ளைங்கள பார்த்தியம்மா? உங்களுக்கு தாங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. என்னம்மா செய்றீங்க? உங்களை எங்கெல்லாம் நான் தேடுறது? என்னம்மா செய்றீங்க? இதுக்கா நான் உங்களை கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நான் உங்களை படிக்க வைக்கிறேன்? இதெல்லாம் நீங்க செய்ய வேணாம், நான் பாத்துக்கிறேன். இங்க கூடு கத்திய. எங்கள் அம்மா எங்களை எந்த ஒரு காரணத்துக்கு கொண்டு எங்களை அந்த இடத்துக்கு மட்டும் கூட்டிகிட்டே போனதில்லை. அம்மாவுக்கு வந்து நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. எந்த காரணத்தை கொண்டும் அப்பா இல்லாத பிள்ளைங்க தப்பான வழியில் போயிடக்கூடாதுன்னு அம்மா எப்பயுமே எங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அது ஒண்டி தான் எங்களுக்கு குறிக்கோளாக இருந்துச்சு. யாருமே அப்பா இல்லாத பிள்ளைங்க இப்படி போயிடுச்சிங்க அப்படி போயிடுச்சிங்க எங்களை சொல்லக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காகவே நாங்கள் வந்து எங்களை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி யாரும் எங்களை தப்பாக பேசாத மாதிரி நாங்கள் வளர்ந்து வந்தோம். தாயின் நெருக்கமான கண்காணிப்பில் குழந்தைகள் கல்வியில் மட்டுமே கவனம் செலுத்த துவங்கினர். நம்மளோட இந்த ஸ்டேட்டஸ் அடுத்த லெவல் கொண்டு போகணும்னா எஜுகேஷன் ஒன்றே தான், கல்வி ஒன்றால் தான் முடியும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளாம் கிளாஸ் டாப்பில் இருப்போம். பட் எவ்ரி மந்த் அம்மா வந்து ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் டீச்சர்கிட்ட எடுக்காமல் போக மாட்டாங்க. என் பிள்ளை எப்படி படிக்குது அப்படின்னு அடிக்கடி வந்து கேட்டுட்டு தான் இருப்பாங்க. ஈவன் த டீச்சர்ஸ் ஆர் பிக் மோட்டிவேட்டர்ஸ்ல. கல்வி மட்டுமே தம்மை உயர்த்தும் என குழந்தைகள் தீர்க்கமாய் இருக்க தாய் அவர்களை நேர்த்தியான வழியில் கொண்டு வர பல வருமானங்களை தேட துவங்கினார். வருடம் திருவிழாலாம் வைப்பாங்க. அப்போ திருவிழாவுக்கு சமைக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் தான் பொறுப்பேற்று அப்போ ஒரு அதில் வந்து ஒரு 15 நாள் 16 நாள் உபயம் வரும். அப்போ பொங்கல் சோறு புளி சோறு அன்னதானம் இப்படிலாம் வரும். அப்போ நான் எங்கள் கூட 2-3 பேரெல்லாம் சேர்ந்து அந்த சமையல் நாங்கள் எடுத்துக்குவோம்.
ராத்திரி இந்த திடலில் தான் படம் ஓட்டுவாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். 3 நாள் தொடர்ந்து திருவிழா, அப்புறம் ராத்திரி ஊர்வலம், மறுநாள் மஞ்சள் நீராட்டம், ரொம்ப பிரமாதம், ரொம்ப நல்லா இருக்கும். இவரது உழைப்புக்கு சாட்சியம் கூறுவது போல் இன்றும் இந்த ஆலயம். And then அம்மா ஆஃப்கோர்ஸ் ப்ளே மெயின் பார்ட். திருவிழா எல்லாத்துலேயும் சமைக்கிறதுல ஆரம்பித்து பூஜை, பால் குடம் எடுக்கிறது எல்லாத்துலேயும் அம்மா ரொம்ப எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்கே இவர்கள் இன்றும் தொடர்ந்து வருவதற்கு காரணம் ஆலய வழிபாடு மட்டுமல்ல, இங்கே இவர்களுக்கு உதவி செய்த மக்களும் தான். மூன்றாவது மகளுக்கு வெளிநாட்டில் மருத்துவ படிப்புக்கான வாய்ப்பு வந்த நேரம் இவரது ஆசையும் அதுதான். வாய்ப்பு வந்தபோது பணம் இல்லாத கலக்கம். அப்படியாம்மா? சரிம்மா. என்னண்ணே எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? அம்மா, உன் பொண்ணு வெளிநாட்டில் போய் தங்கி படிப்பு செலவுக்குள்ள பணம் இதில் இருக்கு. என்னென்ன இது? நாங்கள் அக்கம் பக்கம் உள்ளவங்க எல்லாரையா போயிட்டோம். போயிட்டோம். தோட்டத்தில் வந்து சம்பளம் குறைவாக இருந்தாலும் பிள்ளை வெளிநாட்டுக்கு போகிறது என்னமோ அவங்க பிள்ளைங்க போகிற மாதிரி ஒரு சந்தோஷத்தில் அவங்களால முடிஞ்ச காசெல்லாம் கொடுத்து எல்லாம் ஒரு உதவி தொகையாக கொடுத்து, அப்புறம் எங்கள் தம்பியும் வந்து ஒரு அவங்க ஃப்ரெண்டு மூலியமாக சேர்ந்து ஒரு உதவி தொகை வாங்கி கொடுத்தாரு. மூன்றாவது மகள் வெளிநாட்டில் படிக்க துவங்க, இரண்டாவது மகள் கல்லூரியில் படிக்க, மூத்த மகள் பட்டம் வாங்க தயாரான போதுதான் இவருக்கு மறுபடியும் சோதனைகள். என் கை உடஞ்சதும் சாதாரணதான்னு சொல்லி சிமெண்ட் கட்டு போட்டு அனுப்பிட்டாங்க. அப்புறம் 1 மாதம் கழித்து பார்த்தா இல்லை, அது வந்து சாலாவை போட்டோம், உங்கள் இது எலும்பு மாறி போச்சு, ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி என்னை வாட்டில் பதிஞ்சு ஆப்ரேஷன் செய்யணும். அந்த நேரம் அவளுக்கு வந்து பட்டளிப்பு விழா, கஷ்டப்பட்டு படிக்க வச்சு பிள்ளையோட பட்டளிப்பு விழாவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். அப்போ என்னை ஹாஸ்பிட்டலில் போட்டு அந்த டேட்டில் வந்து எனக்கு ஆப்ரேஷன்னு டேட்டு குறித்து கொடுத்துட்டாங்க. ரொம்ப மனசு கவலையாக போச்சு. இந்த விஷயம்லாம் என் மகளுக்கு தெரியாது. எப்படியாவது நான் பட்டளிப்பு விழாவுக்கு வந்துடுவேன்ட்டு அது ரொம்ப எதிர்பார்த்துச்சு. நான் அதை எதிர்பார்ப்போம் வீணாக போகணும். கடவுள் புண்ணியத்தில் அது ஒன்றும் யாருக்கும் ஒன்றும் தெரியாமல் நான் அந்த சேலை இப்படி மறைச்சிக்கிட்டு பட்டளிப்பு விழாலாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் அதுக்கு தெரிஞ்சோம். அது அழுகுது, ஏமா இவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு. நான் சொன்னேன், எனக்கு இதை பார்த்ததை விட வந்து வேறு மனசில் உள்ள கஷ்டம் எல்லாம் போயிடுச்சு, இதை விட எனக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. மீண்டும் தமது வாழ்வோடு போராட துவங்கிய நேரத்தில்தான் கணவர் இறந்த செய்தி. நான் டப்ளினில் மெடிசன் படிச்சுட்டு இருந்தப்ப there are few incidents. வீட்டில் நிறைய விஷயம் நடந்துச்சு. ஆஃப்கோர்ஸ் தட் டைம் அந்த டைம் தான் எங்கள் அப்பா இறந்து போனார். அதுக்கு முன்னாடி ஆஃப்கோர்ஸ் அப்பா எங்கள் கூட இல்லை, பட் அந்த மொமெண்ட் வந்து எங்கள் அப்பா இறந்து போனார். பட் தென் என் படிப்பு பாதிக்கும் இந்த விஷயம்லாம் சொன்னால் ஆஃப்கோர்ஸ் எனக்கு திரும்பி ஃப்ளைட் டிக்கெட் கொடுத்து கூட்டு வர அளவுக்கு அவங்களுக்கு வசதி இல்லை. ஸோ எங்கே இது சொல்லி என் படிப்பு பாதிக்கும்னு சொல்லிட்டு இந்த ஹோல் இன்சிடென்ட் வந்து எனக்கு சொல்லவே இல்லை. எப்போ ஊர்லேருந்து வந்தீங்க?
நேத்தம்மா வந்தேன். சாரிம்மா, வீட்டுக்காரி இறப்புக்கு வர முடியாது போயிடுச்சு. உனக்கு வர்ற வருமானத்தை வச்சு 4 குழந்தைகளையும் வளர்க்குற சிரமமா, 4 பொம்பளை பிள்ளைங்க. என் வீட்டுக்காரி சொல்லுவா, 2 குழந்தைங்க நம்ம எடுத்து வளர்த்துக்கோன்னு. உனக்கும் சும குறையுமில்ல. இல்லைங்கண்ணே, எப்படியா இருந்தாலும் நானே என் பிள்ளைங்களை நானே வளர்த்துக்கிறேன். எத்தனை தடைகள் இருந்தாலும் தனது பெண்களை தானே முன்னேற்றுவேன் என்று அன்று கொண்ட வைராக்கியம் வெற்றி பெற்றது. பெண்களுக்கு தொடர்ந்து திருமணமும் ஆனது. சம்பவங்களால் கோர்க்கப்பட்ட இவரது வாழ்க்கை ஒரு நிதானத்திற்கு வந்த பிறகு நகரத்திற்கு இடம்பெயர்ந்ததும் ஒரு சம்பவத்தினால்தான். 3வது மக வேலையில் சிரமத்தில் ஜாயின் பண்ணிவிட்டு வீடு திரும்பி வரும்போது ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க. காடி 3 வாட்டி குப்புற எழுந்து விழுந்து, கடல் புண்ணியத்தில் அவங்களுக்கு எந்த காயம் அடிப்படலை. மனசுக்கு ரொம்ப கவலையாக போச்சு. நம்ம ஒண்டி இருக்கிறதுனால அவங்க இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறதுனால அவங்க தூக்கம் கட்டி டிரைவிங் பண்ணும்போது அடிக்கடி இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா பிரச்சனை வந்துடும். அப்புறம் பிள்ளைங்களுக்காக நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போயிடும் அப்படின்ட்டு பிள்ளைங்களுக்காக நான் இங்கே நகர்ப்புற வாழ்க்கைக்கு இங்கே வந்துட்டேன். தோட்டத்தில் எப்பவுமே ஆளுங்க அக்கம் பக்கம்லாம் ஆளுப்பாங்க. வேலைக்கு போயிட்டு வந்தாலும் எல்லாம் வந்து பேசிக்கிட்டு ஒரே அவங்களோட நம்மளோட இதெல்லாம் பேசி அவங்கவுங்க குறைபாடு தெரிஞ்சுக்கலாம். வீட்டில் என்ன சமைக்கிறாங்க, எல்லாம் சாப்பிட்றோம், எல்லாம் பங்கு கற்றுக்கலாம். ஆனால் இங்கே நகர்ப்புற வாழ்க்கைன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். கதவை 2-3 கிரில் அது இதுன்னு பூட்டை போட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். ஒரு டைம் யாரையும் பார்த்து பேசக்கூட சந்தர்ப்பம் கிடைக்காது. அதனால் எனக்கு இது உண்மையிலே இந்த வாழ்க்கையை விட தோட்டத்து வாழ்க்கையை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். என் பிள்ளைங்களுக்காக தான் இங்கே வந்தது. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நாள் இருந்தால் நான் தோட்டத்திலே இருந்திருப்பேன். ஆசிரியராக பணிபுரியும் தனது 4வது மகளுடன் இந்த வீட்டில் வசிக்கும் இவரது இன்றைய ஒரே வேளை வேறு வேறு இடங்களில் வசிக்கும் மற்ற மகள்களின் வருகையை எதிர்பார்த்து இருப்பதுதான். கோல்ட் மெடலிஸ்ட் வாங்கினப்ப நான் இங்கிலீஷில் பேசினா அம்மாவுக்கு புரியாது. அதனால் கடைசியில் என்னோடய இங்கிலீஷ் உரையில் கடைசியாக ஒரு வார்த்தை தமிழில் பேசி அம்மாவுக்காக நன்றி சொன்னேன். அது அம்மாவுக்கு புரியணுன்றதுக்காக. ஏன்னா இவ்வளோ தூரம் நாங்கள் வந்தது, இப்போ இருக்கிறது, இந்த வாழ்க்கை எல்லாமே எங்கள் அம்மாவுக்கு தான் சமர்ப்பணம். இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற இலக்கு புரிந்தால் எல்லா வெற்றியும் இங்கே சாத்தியமே. தனித்து வாழ்ந்தாலும் தனித்துவத்துடன் வாழ்ந்து தோட்டத்தில் இருந்தபடியே தனது அடுத்த தலைமுறைக்கு அடையாளம் தந்துள்ள இந்த சுப்புலட்சுமியை போன்று இன்னும் நம்மில் எத்தனையோ பேர். அந்த தோட்டம் தந்த மனிதர்களின் கதைகள் தொடர்ந்து நிகழும். சொல்லும் கதை, சொல்லும் கதை. So